வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா உளுந்து வடை செய்ய போகிறோம். அது உளுந்து வடைக்கு வந்து வெள்ளை உளுந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இப்போ வடை தட்டி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் நல்லா புசுன்னு வரும். சோடாப்பு போட வேண்டியது இல்லை. சோடாப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் புசுன்னு வரும். நான் நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நல்லெண்ணெய் நான் ஊற்றி இது சோடாப்பு போடலை. நீங்கள் வேணால் சோடாப்பு போட்டுக்கலாம். இதில் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டாச்சு, அதனால் உப்பு போட தேவையில்லை. சும்மா 2 கொத்து கருவேப்பிலை உரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி தட்டி எடுத்துடலாம் வடையை. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்காச்சு. இப்போ இதுமாரி ஒரு சின்ன இலை கட் பண்ணி தண்ணி தொட்டுட்டு இப்படி செஞ்சிடலாம். ஒரு ஹோல்ஸ் நடுவில் போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி போட்ட வேண்டியதான். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். சோடாப்பு போடாமல் நல்லா புசுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். இதுமாரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துடலாம் நம்ம. கத்திண்டா இருக்கு. அவ்வளோதான். சூப்பரான மெதுவடை புசுன்னு சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.